இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுடைய இதெல்லாம் சொல்லுவேன் இப்போ இன்ஷா அல்லாஹ். அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, ஒரு மனிதன் இல்ம் இல்லாமல் அதாவது அமல் இல்லாமல் நிறைய படிச்சுக்கிறார், மார்க் அறிவு அவர்கிட்ட நிறைய உண்டு, ஆனால் அவர் அமல் செய்வது குறைவு அப்படி என்று சொன்னால் இந்த இல்மில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த இல்மில் எந்த பிரயோஜனமும் இல்லை. மாற்றமாக அவர் நாளை மறுமையில் இறைவனை அமலில்லாதவராக சந்திக்கிறாரு. அவருக்கு எதிரான ஆதாரமும் பலமாக இருக்கின்ற நிலையில், அவருக்கு எதிரான ஆதாரம் பலமாக இருக்கின்ற நிலையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய வசனம் அதுதான். அல்லாஹ் தஆலா சிலருக்கு இல்ம கொடுக்கல, அவர்களுடைய வாழ்க்கையுடைய சுமகளும் கஷ்டங்களும் அதிலே அவர் வறுமையிலேயே அவர் வாழ்க்கை போயிருக்கும். கொஞ்சம் இல்ம வச்சிருப்பாரு, நிறைய அமலை செஞ்சு என்ன செஞ்சிருப்பாரு, மௌத்தாகிப்பார். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தஆலா எல்லா வாய்ப்பும், அரபு மொழி தெரியும், படிக்கலாம், வாசிக்கலாம், வசதி, நினைச்சா புத்தகங்கள் தேடி படிக்கலாம், எல்லா வசதி, நேரம் எல்லாத்தையும் கொடுத்துருப்பான். இவர் படித்ததும் இல்லை, மேலதிகமாக படித்ததும் இல்லை, படித்த அளவில் அமல் செய்ததும் இல்லைன்னா ஆதாரம் பலமாக இருக்குதா இல்லை? இப்போ அல்லாஹ்வுக்கு முன்னுக்கால அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட இவருக்கு கொடுக்கக்கூடிய மன்னிப்பை விட அவருக்கு கூட கொடுப்பானா இல்லையா? எனவே இந்த நிலைமையில நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆகிவிட நம்ம எவ்வளோ படிச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு அமல் செய்கிறோமான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு அமல் செய்யலைன்னா அறிவை நிறுத்த வேண்டிய அர்த்தம் அல்ல, அறிவை வளர்த்து கொண்டு அமலையும் என்ன செய்யணும், நம்ம வளர்த்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் மிக முக்கியம். இல்லை நீங்கள் எவ்வளோ மார்க்க உரைகள் கேட்டாலும் சரி, நிறைய அகைதாவை வளர்த்து, நிறைய ஃபிக்ஹை வளர்த்து, நிறைய தஃப்சீர் அறிவை வளர்த்து, நிறைய வரலாற்று அறிவை வளர்த்து, அதனால் நம்ம சுபஹ் தொழவும் இல்லை, துஹர் தொழவும் இல்லை, அஸர் தொழவும் இல்லைன்னு வைங்களேன். இந்த இல்மை வச்சு நம்ம என்ன செய்ய, இந்த உலகத்தில் பெருமையோடு என்ன செய்யலாம், வாழ்ந்துட்டு போகலாமே தவிர, நல்ல பேர் எடுக்கலாமே தவிர, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் அது போல உனக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒன்று வேறு எதுவும் இருக்காது. அவ்வளோ பலமாக வந்து நிற்கும். இன்னும் சொல்ல போனால் நம்ம வரக்கூடிய இந்த நாட்டுடைய பகுதிகளில் எங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. யாரும் காரணம் சொல்ல இயலாது, நமக்கு தொழுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தோம். உண்மையிலே நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் ஒருத்தர் தொழணும். ஆனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பு இவனுக்கு என்ன செய்யாது, ஒரு நாளும் கிடைக்காது. எனவே அடிக்கடி நம்ம எந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தாலும் சரி, நம்ம ரசிக்கிற என்ற அளவில் தகவல் இருக்குதான்னு மட்டும் என்றைக்கு நீங்கள் பார்க்க வேணாம். அது நம்மளே ஏமாற்றிக் கொள்வதற்கு நம்ம சமம். இன்றைக்கு அதாவது சமுதாயத்துடைய தவ்வா ஓட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. சமுதாயத்துடைய தவ்வா ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஓட்டத்துக்கேற்ப தாயிகள் மாறிக்கல விரும்புகிறாங்க. மக்களுடைய தவ்வா, மக்கள் வரலாறு தான் கேட்குறாங்க, மக்கள் சும்மா அந்த இன்ட்ரெஸ்டாக ஏதாவது சம்பவங்கள் சொல்லோடு தான் கேட்குறாங்க. எனவே இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறது, மாறி தவ்வா முறையெல்லாம் கவிதை படிக்கிறதும் பாட்டு படிக்கிறதும் பட்டிமன்றம் நடத்துறதும் தவ்வா வழங்கிட்டா அது அப்படி போய்கிட்டு இருக்கும். அதுக்கு பிறகு மக்கள் அப்படி தான், மக்கள் கொண்டு போயிட்டே இப்போ எங்கே வரைக்கும், கடைசி 0 வரையும் கொண்டு போய் முடிஞ்சு நம்ம எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற லெவலுக்கு என்ன செஞ்சிடும், எல்லா நிகழ்ச்சி ஒன்று லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சிடும். அந்த தவ்வாவுக்குன்னு சில ஹசாயிஸ்கள் இருக்குது, சில சிறப்பம்சங்கள் இருக்குது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட பாதை விட்டு அது வெளியே போகக்கூடாது. எவ்வளோ நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் சினிமாவிலிருந்து திருந்தத்துக்கு நாகூரியம் ஹனீஃபா அவர்களுடைய இஸ்லாமிய கீதம் உதவி சென்னுவீங்களே, சினிமாவிலிருந்து திரும்பி வரத்துக்கு இறைவனிடம் கையேந்துங்கள்ன்ற நாகூரியம் ஹனீஃபாவுடைய பாட்டு உதவி சென்னுவீங்களே, நம்ம அதை அவர் பாருங்கள் அவர் அதால் திருந்தி வந்திக்கிறான்னு சொல்லி இங்கே பாட்டையாக போட்டு விடலாம். அதை அவர் திருந்தினாலும் அது அவருக்கு இடையில் உள்ள விஷயத்தை முடிஞ்சிடும். தவ்வாவுடைய அடையாளமாக அனுபவங்கள் ஆதாரமாக என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், தவ்வா என்ற பகுதி எப்படி இருக்கணும், அதனுடைய அணுகுமுறைகள் எப்படி இருக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறார். அந்த பாதையை விட்டு எங்களுடைய அனுபவங்கள் எங்களை மாற்றிக்கொண்டே போகக்கூடாது. அது போய்கண்டே இருக்குது. மூளை சரி காண்றதுக்கு பின்னால் போய்கண்டு இருந்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சரி கண்டுகிட்டே போகும். அதுக்கு ஒரு அளவுகோல் என்ன செய்யாது, இருக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இயன்ற அளவுக்கு நீங்கள் எந்த மஜ்லிஸில் படித்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு கெசட்டை கேட்டாலும் சரி, எந்த ஒரு வீடியோவை கேட்டாலும் சரி, இதன் ஊடாக நல்ல தகவல் எங்களுக்கு கிடைக்குதா, அந்த தகவல் எங்களில் நல்ல மாற்றங்களை செய்கிறதா. இந்த ரெண்டும் இல்லாமல் நீங்கள் சும்மா சிரிச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க, நல்ல பிரயோசனம் இல்லை. அதில் நல்லா தான் பேசினாலும் சரி, ரசனையாக பேசினாலும் சரி, அதில் உங்களுக்கு மார்க்க ரீதியாக எந்த பலனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.